Third question, if T1, T2, T3, T4 are any four numbers, then their cross ratio is option A, T1 minus T2 into T2 minus T3 divided by T3 minus T4 into T4 minus T1. Option B, T1 minus T2 into T3 minus T4 divided by T1 minus T4 into T3 minus T2. Option C, T3 minus T1 into T4 minus T2 divided by T3 minus T2 into T1 minus T2. Option D, T2 minus T1 into T4 minus T1 divided by T3 minus T1 into T1 minus T2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாமில் 15 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா. இதோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபார்முலா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின்ல இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுனாக்க, அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு 1 2 3 4 வரணும். கிராஸ் ரேஷியோ ஆஃப் T1 T2 T3 T4க்கு மேலே எப்படி வரும் அப்படின்னா 1 2 3 4 இந்த ஆர்டர். கீழே பார்த்தீங்கன்னா 2 3 and 4 1 ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஆர்டர்ல நம்மளுக்கு போடும்போது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு? நம்மளுக்கு ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆப்ஷன் ஏவில் பாருங்க T4 ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா T2 இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ஷன் டில பார்த்தீங்கன்னா T1 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும்போது ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்டான ஃபார்முலா.